ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷாமு 943 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். ஒரு பாவக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 வெங்காயம், 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பாவக்காய் சேர்த்துக்கலாம். பாவக்காய் வேகிறதுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால சீக்கிரமாகவே பாவக்காய் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இந்த பாவக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். சிம்மில் வச்சு மூடி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி வச்சுங்க. ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இது கூட தேவையான உப்பு, காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கி வரணும். இப்போ இது கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாவக்காய் பொரியல் செம்மையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கசப்பு, இனிப்பு, காரம், உப்பு எல்லா டேஸ்ட்டும் கலந்து ஒரு பாவக்காய் பொரியல். பிடிக்காதவங்க கூட கொஞ்சமாக ட்ரை பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.